ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். பல்லாங்குழிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலா நான் பார்த்துருக்கேன். நான் அது ஆடினது இல்ல. ஆசை தான் ஆடணும்னு. எனக்கு ஆடவும் தெரியாது அது. அந்த மாரி ஒரு கியூட்டான பாக்ஸு. இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 அ சின்ன சின்ன பாக்கெட்ஸ் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 சக்கரங்களுக்கு ஒத்த 7 ஸ்டோன்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி மெர்கபா வடிவில இருக்கு. சிலது வந்து ஸ்பெரிக்கல். ஸோ இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 7 சக்ராக்கு பேஸ்டா 7 கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இந்த 7 கிறிஸ்டல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, இல்ல செல்ஃப் ஹீலிங் பண்றீங்க, இல்ல கொஞ்ச நேரம் அந்தந்த கிறிஸ்டல அந்தந்த இடத்துல வச்சுட்டு, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்டியே படுத்துக்கலாம். படுக்கும்போது உங்க சக்ரா பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணீல போட்டு நனச்சுட்டு, அந்த ஈரமெல்லாம் போன பிறகு, திரும்ப இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது, சக்ராவும் பேலன்ஸ் ஆகும். சக்ராக்கு எனர்ஜீஸ் கிடைக்கும். இது ஒண்ணொண்ணு ஒரு ஒரு வடிவத்தில இருக்கு. ஒண்ணு வந்து மெர்கபா வடிவில இருக்கு. ஒண்ணு வந்து ரவுண்ட் வடிவில இருக்கு. ஒண்ணு ஹெக்ஸகன். அத்தன இந்த ஒரு ஒரு வடிவத்துக்கும் ஒரு ஒரு மீனிங்கும் இருக்கு. எதனால இப்படியெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ, அம் இது வந்து ஹார்ட் சக்ரா, ஹார்ட்டுக்காக. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இங்க ஒரு சக்ரா இருக்கு இல்லையா? ஆக்ஞா சக்ரா. அங்க வச்சுக்கறதுக்கு. இல்ல நீங்க ஹீலரா இருந்தீங்கன்னா, இந்த சக்ராஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்க யாருக்காவது ஹீலிங் குடுக்குறீங்கன்னா, இத இந்த மாரி இத வந்து அங்கங்க வச்சுட்டு, நம்ம எல்லா சக்ராக்கும் வச்சுட்டு ஹீலிங் குடுத்தா இன்னும் ஹீலிங் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல நீங்களே உங்களுக்கு மெடிடேஷன்ல வேணும். உங்களுக்கே அந்த சக்ரா பேலன்சிங் வேணும். சக்ர தியானம் பண்றீங்கன்னா, இதுவும் பெரும் அளவில இது உதவும்.